அஸ்ஸலாமலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐலண்ட் வியூஸ். இன்றைக்கி வந்து ஈத் ஸ்பெஷல் வட்டலப்பம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வட்டலப்பன்றது ஒரு டஃப்பான டிஷ் தான். ஸோ அதை வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு குட் ஸ்ட்ரக்சரில் கரெக்டான பதத்தில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நல்ல ஒரு 1.5 தேங்காவை அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து தலைப்பால். வட்டலப்பத்துக்கு எப்போவுமே தலைப்பால் மட்டும்தான் எடுக்கணும், 2வது பால் எடுக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு 2வது பாலை வந்து எடுத்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வட்டலப்பத்துக்கு எப்போவுமே தலைப்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதான் வந்து ஒரு நல்ல குட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து அதை நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ அதிலே ஊற்றிடலாம். அந்த 1.5 தேங்காயில் எடுத்த தலைப்பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை அப்புறம் ஏலக்காய் இது 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து அந்த பாலோட சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சீனியுமே சேர்க்கலாம். நம்ம சீனி சேர்த்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இதான் வந்து ஒரிஜினல் ஸ்டைலு. இதையுமே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த நம்ம கட்டிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாட்டு சர்க்கரையவே இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஏலக்காய் சேர்த்தது எதனால அப்படின்னா அந்த முட்டை வந்து நம்ம ஊற்றுவோம், அந்த ஸ்மெல்லை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்தோம். நீங்கள் அதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஏலக்காய் பொடி சேர்த்தா உங்களுக்கு எந்த ஒரு வேறு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து 1.5 தேங்காய்க்கு நாங்கள் 15 முட்டை வந்து எடுத்திருக்கோம். 15 முட்டையுமே வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. விஸ்க் வச்சு கிண்டுங்க. விஸ்க் வச்சு நல்லா அந்த ஒரு கலக்கம் இல்லாமல் நல்லா தண்ணியே கிண்டிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வடித்து விட்டு நம்ம எடுத்து வச்ச பால் இருக்கு இல்லையா அதில் ஊற்றுங்க. நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட்டரில் கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த அளவுக்கு ஓரளவு மிக்ஸ் ஆனாலே போதும். மிக்சியில் அடித்தாலுமே வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாதிரி ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். கரெக்டான ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி செய்யுங்க. இதை ஒரு நல்ல ஃபில்டரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வடிகட்டி ஊற்றுறாதான் அதில் எந்த கட்டி ஏதாவது கடைஞ்சிடும் அப்படின்னா இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு பதம் வந்து வடிகட்டி ஊற்றுறா வரும். அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சீனியே எடுத்து காட்டுறதுக்காக நம்ம சேர்க்கறது தான். இந்த இதுக்கு வந்து நீங்கள் எந்த வட்டலப்பத்தை செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த குக்கரில் கீழே ஸ்டாண்ட் வச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு குக்கரையுமே நம்ம மூடிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வட்டலப்பம் கிடச்சிருக்கு. இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வட்டலப்பம் தான். இந்த மாதிரி வந்து டைப்பில் செஞ்சோம் அப்படின்னா வட்டலப்பம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபீட்பேக் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ரம்ஜான். பாய் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.